சிக்கன் வறுவல் குழம்பு. ஏலக்காய் 10, மிளகு 1 டீஸ்பூனு, கிராம்பு ஒரு 10, பட்டை ஒரு சிறிதளவு கொஞ்சம் ஒரு அளவாக பட்டை. இது தாளிக்கிறதுக்கு ஆனால் கல்பாசி இலை, கல்பாசி பூ, தேங்காய் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, அப்புறம் 4 பச்சை மிளகா, தக்காளி ஒரு அளவு, புதினா மல்லி, வெங்காயம் சின்ன வெங்காயம், அதில் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு சிக்கனை கழுவி தாளித்து விடணும். எண்ணெய் ஊற்றி ஒரு சிறிதளவு எண்ணெய் ஊற்றி தாளித்து அதில் அந்த கறி இதுக்கெல்லாம் போட்டு வேக விடணும். மசால் போட்டு மல்லிப்பொடி, சிக்கன் பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டு தாளித்து விட்டு தக்காளி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி அப்படி கட்டியாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கணும். வதக்கி அப்படியே என்ன செய்யணும், எல்லாம் கறி நல்லா வெந்த பிறகு இந்த வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தூக்கி அதில் ஒன்றா ஜாயிண்ட் பண்ணி கிண்டி கிரேவி மாதிரி சிக்கன் வறுவல் குழம்பு வச்சுக்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சிறிதளவு போட்டு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்முறை பார்த்தீங்களாப்பா, செய்முறை அதுக்கு தேவையானதுக்கு வறுத்துக்கிற போகிறோம்ப்பா. அது நல்லா வதக்கிடுவோம்ப்பா, ஓரளவுக்கு சிவக்கிற அளவுக்கு. நல்லா செவக்காகணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம்ப்பா. வெங்காயம் 150 வதக்கியிருக்கேன். 300 வதக்கியிருக்கோம்ப்பா. இப்போ தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு சிறிய அளவு, அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம்ப்பா தேவையானது. இப்போ தேங்காய் வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ 4 தக்காளி இவ்வளோ பெருசு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கிடுவோம். பச்சை மிளகா அரைச்சி பச்சை மிளகா இதுக்கு தேவையான பச்சை மிளகா 4 இருக்குல்லப்பா, அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுவோம். இப்போ தக்காளி வதக்கிறதுக்குப்பா சிறியளவு உப்பு போடுறோம். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ சிக்கன் வறுவல் குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையான எண்ணெய் 1 கரண்டி எடுத்துருக்கேன். குழி கரண்டியில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கோல்டு எண்ணெய் 1/2 கரண்டி இதே கரண்டியில் எடுத்து ஊற்றிக்குவோம்ப்பா. எண்ணெய் காஞ்ச பிறகு இது என்ன பண்ணிக்கிறது, இது கல்பாசியும் இலை அது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம பிரியாணி இலையும் கல்பாசி எடுத்து வச்சுருக்கோம், அதை எண்ணெயில் போட்டுவோம். அடுத்து இப்போ நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருச்சுப்பா. இப்போ புதினா எடுத்து போட்டுக்கணும். மல்லிப்பா அதையும் போட்டு வதக்கிடுவோம்.
இந்த புளிக்கரண்டிலே ஒரு கரண்டி நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ப்பா, அதை போட்டுக்கிறோம். 1.5 கரண்டி போட்டுக்கோம்ப்பா அந்த புளிக்கரண்டியில். உங்கள்கிட்ட வந்து நான் நுணுக்கிறதுக்கு காமிச்சேன்லப்பா, அதை வந்து இப்போ நுணுக்கி வச்சுருக்கோம். இந்த பொடியை வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடிப்பா, சீரகம் 1 ஸ்பூன் வந்து ஜீரக பொடி போட்டுக்குவோம், இதுக்கு தேவையானது. இப்போ வந்துப்பா எண்ணெய் பத்தாதுப்பா, நம்ம இன்னும் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குவோம். கரண்டி ஊற்றிட்டு சோம்பு பொடிப்பா, சோம்பு பொடி போட்டுக்குவோம். இப்போப்பா கறி வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு 4 கிலோ கழுவி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்குவோம்ப்பா. சிக்கன் இப்போ இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிறேன்ப்பா. இப்போ 4 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போடுறோம்ப்பா. இதுக்கு தேவையான 4 ஸ்பூன். இப்போ மிளகாத்தூள் வந்து போடுறேன்ப்பா, 2 ஸ்பூன். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள். உரப்பு பார்த்துட்டு போட்டுக்கிறோம்ப்பா, உடனே போட்டோம்னா உரைக்கும் நம்மளுக்கு சிக்கன் வறுவல் குழம்பு. நம்ம உப்பு ஏற்கனவே தக்காளி போடையில் கொஞ்சம் போட்டுக்கோம்ல, அதனால் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் போடணும் நம்மளுக்கு தேவையான. இப்போ 2.5 ஸ்பூன் வந்து தனி மிளகா அப்படி போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி உப்பு தேவையான உப்புப்பா, ஏற்கனவே தேவையான அளவு உப்புப்பா, இது தேவையான உப்புப்பா. உப்பு இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து, இப்போ சிக்கன் வறுவலுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குப்பா. இப்போ தேங்காய் எடுத்து காமிச்சோம்னா அதை வந்து அரைச்சிருக்கோம், அதை ஊற்றிக்கணும். இப்போ தேங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்னப்பா. அதை வந்து இப்போ சிக்கன் வறுவல் குழம்பு வறுத்து வச்சுருக்கோம்னப்பா, அதை வந்து போட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் ஊற்றிக்குவோம்ப்பா.
பிரிஞ்சுக்கிற அளவு. என்ன பிரிஞ்சதை காமிச்சில வந்து உடல் குழம்பு வச்சுக்கணும். இப்போ வந்து எண்ணெய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து அடுப்பு அமர்த்திடுவோம். இப்போ சிக்கன் வறுவல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. இப்போ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்ப்பா. பாய்.